மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏற்றிவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் சபரிமலை பற்றியும் சபரிமலை யாத்திரைக்கு செல்றதை பற்றியும் ஐயப்பனை பற்றியும் அரிய தகவல்கள் நான் உங்களோட பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 41 நாட்கள் ஒரு மண்டல காலம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய இந்த பிரம்மச்சரிய விரதத்தினுடைய மகிமையை பற்றியும், அந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, இந்த விரதத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போது அச்சன் கோவில்ல இருக்கக்கூடிய கல்யாண சாஸ்தாவை பற்றி தான். இந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்குறீங்களா? முருகனுக்கும் விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் இருக்கா மாதிரி நம்ம சாஸ்தாக்கும் அறுபடை வீடுகள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்றைய தினம் அச்சன் கோவிலில் கல்யாண சாஸ்தாவாக ஐயப்பன் வீற்றிருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறுபடைகளில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிகளில் இந்த கோவிலில் யாரெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணமானது சீக்கிரமாக நடக்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு கல்யாண சாஸ்தா அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. புராணங்களில் சொல்லப்படக்கூடிய பரசுராமரால் கட்டப்பட்ட 5 ஐயப்பன் ஆலயத்துல இந்த அச்சன் கோவில் ஆலயமும் ஒன்றாகும். இது கூடுதல் சிறப்பாக இங்க சொல்லப்படுறது. இந்த ஆலயத்துல ஐயப்பன் வனராஜாவாக அமர்ந்த திருக்கோலத்துல காட்சி அளிக்கிறது கூடுதல் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு சொல்ல போறார் அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். கேட்டுவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியிலே இந்த தொகுப்பிலே ஒரு நல்ல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்க ஐயப்பன்மார்களுக்கு நான் பேசுறது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா கொண்டிருக்கலாம். தயவு செய்து அதை பொருட்படுத்தாமல் என்னை உங்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து நீங்க அட்வைஸா எடுத்துக்கோங்க, எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஆனால் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்ற வகையிலே இந்த சங்கரா தொலைக்காட்சி இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இருமுடியை பத்தி நான் சொன்னேன். இதுல ஒரு பல விஷயங்கள், முரண்பாடான விஷயங்கள் இருக்கின்றன. அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். நிறைய பேர் இப்ப வசதிக்காக என்ன பண்றாங்க, இங்கேருந்து கார்ல போவாங்க, இல்லை இங்கேருந்து ட்ரெயின்ல போவாங்க, இங்கேருந்து வேன்ல போறாங்க, இங்கேருந்து ஃப்ளைட்ல போறாங்க. பல மார்க்கங்களுக்கு சபரிமலைக்கு போகிறார்கள். நீ எந்த மார்க்கத்துல போனாலும் சரி, உங்க வீட்டிலேருந்து இருமுடி கட்டிட்டு போகணும். அதுதான் நியதி. சரி, எங்க வீட்டுல முடியல, கோவில்லேருந்து கட்டிட்டு போகிறோம். நீ எங்கேருந்து இப்போ உன்னோட டெஸ்டினேஷன் மெட்ராஸா இருந்ததுன்னா சென்னையிலேருந்து நீ வந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு போகணும். இங்கே நிறச்சி, இங்கே இருமுடியை நிறச்சி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்க அங்கேருந்து இருமுடி நிறச்சி அங்கேருந்து போகணும். மதுரையிலேருந்து, நாகர்கோயிலேருந்து, கன்னியாகுமரி, எப்படி வேணா இருக்கலாம். எங்கேருந்து போனாலும், ஏன் சிங்கப்பூர்லேருந்து வந்தாலும், இன்றைக்கும் மலேசியாலேருந்து பக்தர்கள், சிங்கப்பூர் பக்தர்கள், துபாய் பக்தர்கள், சவுத் ஆப்பிரிக்கா பக்தர்கள் எல்லாம் சபரிமலைக்கு வருகிறார்கள். எப்படி வராங்க தெரியுமா? அங்கேயே தேங்காயை நிறச்சிட்டு வராங்க. சரி, இப்போ நீங்க சொல்ற முரண்பாடு எங்க சார் இருக்குன்னு நீங்க கேட்கலாம்ல. ஃபாரின்லேருந்து வரவங்களுக்காவது வேற வழி இல்லைன்னு ஒரு 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 எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஆனா இங்கேருந்து போறவங்களும் என்ன பண்றாங்க, இங்கேருந்து அந்த இருமுடியை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். நான் இதை கடுமையாக சோம்பேறித்தனம் என்று சொல்வதற்கு காரணம், அந்த இருமுடியை நம்ம தலையில வச்சாச்சுன்னா அந்த தலையிலேருந்து கால் வரைக்கும், நான் ஏற்கனவே சொல்ல பாருங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள் எல்லாம் இருமுடிய தலையில வச்ச உடனே போயிடுங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய அனுபவமே இருக்கு. நான் மலைக்கு கிளம்பும்போது ஒரு வாட்டி எனக்கு ஜாண்டிஸ். டாக்டர்ஸ் வந்து சபரிமலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. போகக்கூடாதுங்க, சபரிமலைக்கு போகக்கூடாது, அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் ஒத்துக்காது, நீங்க ஜாண்டிஸ்ல இருக்கீங்க, அக்யூட் ஜாண்டிஸ்ல இருக்கீங்க, நீங்க மலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எங்க அப்பா தைரியமா சொல்றாரு. எங்க அப்பா யாருன்னு இப்ப சொல்றேன், வீரமணி சோமுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வீரமணி சோமு, வீரமணி என்னோட சித்தப்பா. எங்க சித்தப்பாவோட வீரமணியோட அண்ணா தான் சோமு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த பாட்டு எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. அந்த பாட்டு. மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம், மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம்,
இது போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஐயப்பன் பாடல்களை எழுதியவர் என்னுடைய தந்தையார் சோமு. அவர் எங்க குருசாமிகிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி ராஜுக்கு வந்து ஜாண்டிஸ்ன்னு சொல்றாங்க, டாக்டர்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். எங்க குருசாமி சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியும், இது வந்து என்னுடைய பெருமையை பறைசாற்றிக் கொள்வதற்கு இல்லை, எனக்கு நான் வந்து எனக்கு அதனால தான் எனக்கு ஐயப்பன் ஃப்ரெண்டு அதெல்லாம் நான் சொல்லலை. எங்க குருசாமி ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாரு, ஏய் அவனுக்கு ஜாண்டிஸா இருக்கட்டும், டைஃபாய்டா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும்டா, அவன் இருமுடியை தூக்கி அவன் தலையில வச்சான்னா அந்த ஜாண்டிஸாவது டைஃபாய்டாவது எல்லாம் போயிடுண்டான்னாரு. அப்போ இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் ஐயப்பன்ட்ட, இந்த நம்பிக்கை வேணும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஐயப்பன்ட்ட சரணாகதி நீ அடைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை ஐயப்பனுடைய பொறுப்பு. ஐயப்பன் பார்த்து போவாங்க, அதனால கவலையே பட வேண்டாம். சாதாரணமா மாலை போட்டாலே யாருக்கும் நோய்கள் வராது, கண்டிப்பா வராது. ஏன்னா சர்வரோக நிவாரணதன் மந்திரமூர்த்தியே சரணமையப்பா அப்படின்னு ஐயப்பனுக்கு ஒரு சரணமே இருக்கு, அன்னதான பிரபுன்னு ஒரு சரணமே இருக்கு இல்லையா? அப்போ மாலை போட்டாச்சுன்னா எந்த வியாதியும் வராது. வந்துதா ஏதோ நம்ம ஒரு டோலோ போடுறோமோ ஏதோ போட்டுக்கலாம். ஆனால் சபரிமலைக்கு போய் திரும்பி வரும் வரை உன் உடல் நலத்திற்கு எந்த கேடும் வராது, எந்த ஆபத்து வராது, தைரியமா கட்டிடுறான்னு குருசாமி. அதனாலதான் சொல்றேன், இருமுடிய தலையில வச்சா அவன் வியாதி போயிடும். அப்படிப்பட்ட இருமுடியை நீ உன் வீட்டில இருந்து எடுத்துன்னு போகணும். அதுதான் விசேஷம். நீ எங்கேருந்து கிளம்புறியோ அந்த டெஸ்டினேஷன்ல இருந்து இருமுடி எடுத்துன்னு போகணும். சில பேர் வசதிக்காக இங்க யாருப்பா இருமுடியை தூக்கின்னு போறது, அங்க பம்பையில கட்டுறாங்கப்பா, அங்க கட்டிக்கலாம்பா. தயவு செய்து அந்த எண்ணம் இருந்தால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, இந்த நினைப்பை நீங்கள் மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். பம்பை வரைக்கும் போயிட்டு பம்பையிலேருந்து இருமுடி கட்டுறது வந்து அவ்வளவு உசிதமான காரியம் அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல சாமி, பம்பையில வந்து மேல் சாந்தி தான் கட்டுறாங்க, இருமுடி இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை பம்பையிலே வருகின்ற நெய், சபரிமலையில அபிஷேகம் பண்ணிட்டு வர நெய் நீங்க பார்த்தாலே தெரியும். அந்த நெய்ய இப்ப ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ண நெய்யே திருப்பி வருது. அப்ப நீங்க ரீசர்க்குலேட் பண்ற மாதிரி திருப்பி ரீசைக்கிளிங் மாதிரி இதே நெய்ய, அபிஷேகம் பண்ண நெய்ய திருப்பி அதே ஐயப்பனுக்கு பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? முடிவை உங்களுக்கு விடுகிறேன், நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பம்பையில நிறைய பேர் சபரிமலைக்கு போயிட்டு, ஏன்னா பம்பை வரும்போதே நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். பம்பை என்பது மிக புனிதமான நதி. கங்கைக்கு என்ன சக்தி உண்டோ அது பம்பைக்கு உண்டு. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், மனசஞ்சலமின்றி ஏறிடுவார். அவ்வளோ சக்திங்க பம்பைக்கு. என்ன பவர் தெரியுமா? ராமர் வந்த இடம், ராமர் ஸ்நானம் பண்ண நதி, ஆஞ்சநேயர் வந்து நின்ற இடம் அந்த பம்பை. அது ரொம்ப புனிதமான நதி. தயவு செய்து அதுல குளிக்கும் பொழுது இந்த பிளாஸ்டிக் போடுறது, அங்க போய் பம்பையில தான் பல் தேய்ப்பான். இங்க வெளியில இடம்லாம் இருக்கு, அங்க பல் தேய்க்காம பம்பையில பல் தேய்ப்பான். பம்பையில சோப் போடுவான், பம்பையில ஷாம்பு போடுவான். தயவு செய்து இனிமேலாவது, இது வரைக்கும் பண்ணதாவே இருக்கட்டும், நான் இது வரைக்கும் பண்ணதாவே இருக்கட்டும், நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த விவரம் தெரிந்தவுடன் அந்த புனித நதியை களங்கப்படுத்த வேண்டாம் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி பம்பையில குளிச்சுட்டு அந்த வேஷ்டியை பம்பையில விடுவான். ரொம்ப புண்ணியம் சார். யாரோ தவறாக வழிகாட்டியிருக்கிறார்கள், அவர்களை நினைத்து நம்ம வருத்தம் தான் பட முடியுமே தவிர ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள், இந்த ஏற்றுவிடப்பா ஐயப்பா பார்ப்பவர்கள், தயவு செய்து இனிமேல் அந்த துணியை பம்பையில் விழாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பம்பையில விட்டா மகாபாவம் துணி. அதுக்கு பதிலாக யாராவது அங்க கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அங்க நிறைய நம்ம இந்த குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அங்க இருப்பாங்க, சபரிமலையில பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு கொடுங்க. வஸ்திரதானம் என்பது மிகப்பெரிய தானம். அன்னதானம் எப்படி முக்கியமோ அது மாதிரி வஸ்திரதானம் ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களோட சந்ததியை வாழ வைக்கும் இந்த வஸ்திரதானம். அதனால சபரிமலையில இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, துணி கூட இல்லாம இருக்கிறவங்களுக்கு, நம்ம இன்னைக்கு நிறைய துணி வாங்குறோம், நம்ம இந்த கிழிஞ்ச வேஷ்டி தான் கொடுக்குறோம். அந்த கொடுப்பதை பம்பையில் போட்டு பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் அங்க இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி அந்த உங்களது உடைகளை கொடுங்கள்.
மற்ற விஷயங்களை நாம் நாளை பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா.